சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில ஆளுநர் ஒவ்வொரு ஆண்டும் தேநீர் விருந்து அளிப்பார். இதில் அரசு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும். இந்த நிலையில திமுக கூட்டணி கட்சிகள், திமுக உட்பட திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில ஆளுநருடைய தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை பங்கேற்கிறார். அரசு சார்பில் இந்த நிகழ்ச்சியில நிச்சயமாக பங்கேற்கும் அப்படின்னு சற்று நேரத்திற்கு முன்பு தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஆளுநர் இன்று மாலை அளிக்கும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள் பங்கேற்கிறாங்க. ஆளுநருடைய நேற்றைய சர்ச்சை கருத்து என்பது அதில் திமுகவுடைய நிலைப்பாடு என்பது வேறு, மிக முக்கியமாக அரசியல் கருத்துக்கள் என்பது வேறு, அரசு நிலைப்பாடு என்பது வேறும் என்றும் இன்றைய செய்தியாளர்கள் சந்திப்புல தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருந்தார். ஆளுநரின் கருத்தியல் சார்பான கருத்துக்களை, மாறுபட்ட கருத்துக்கள் திமுகவிற்கு உள்ளது. இருப்பினும் அரசின் சார்பில் அரசு நிலைப்பாடு என்னவென்றால் அவருடைய பதவிக்கும் அவருடைய பொறுப்பிற்கும் ஆளுநர் கொடுத்திருக்கும் அழைப்பை ஏற்று இன்றைய தேநீர் விருந்தில் அரசின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதில் கலந்து கொள்கிறார். அதே போல அமைச்சர்களும் அதில் பங்கேற்க இருக்கிறாங்க. இந்த நிலையில மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கணும். ஏன்னா கடந்த ஆண்டு தமிழக அரசு உட்பட திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அந்த தேநீர் விருந்த புறக்கணிச்சிருந்தாங்க. இந்த நிலையில திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இந்த தேநீர் விருந்த புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில அரசு ஒரு மாறுபட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆளுநரின் அழைப்பை ஏற்று இன்று மாலை நடக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் ஆளுநருடைய பொறுப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில இந்த அழைப்பை ஏற்று அந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது அரசுடைய நிலைப்பாடா இருக்கு. திமுக கட்சி சார்பாக புறக்கணிக்கப்பட்டாலும் அரசு சார்பாக ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார். விவரங்களை அளித்ததற்கு நன்றி அபினேஷ்.